யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலங்கி அவர்கள் பின்னே நின்றது. நீங்கள் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்கள் குதிரை முதலானவைகள் அவர்களுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனிலும் அவன் ரதங்களிலும் அவன் குதிரை வீரர்களிலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, எகிப்தியர்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டம், ஒரு பெரிய பணபலம் படைத்தவர்கள், ஆள்பலம் படைத்தவர்கள், மனபலம் படைத்தவர்கள், சொத்து பலன் படைத்தவர்கள். இப்படியே எகிப்தியர்களை சொல்ல போனோம் என்று சொன்னால் எல்லா பலமும் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த யாக்கோபு, ஆண்டவரே இவ்வளவு பலம் படைத்த ஒரு நாட்டுக்குள்ள நான் போய் எப்படி நான் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட வந்ததுனால் இரண்டாவது நடக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நான் நம்புறேன் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னா மேற்கொள்ளவே இல்லை. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த 2022வது வருஷம் வருவாரையானால் உங்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். நிறைய பேர் உங்களோட யுத்தம் பண்ண வரலாம், ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவரும் உங்களை என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் உங்களோடு கூட வருகிறவர் அவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்திலே வல்லவர், யுத்தத்திலே பராக்கிரமம் செய்கிறவர் உங்களோடு வருகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் வருது, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன். நான் நம்புறேன் மனிதர்கள் நம்ம கூட வந்தா யுத்தத்துல நமக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல மனிதர்கள் நம்ம கூட வரும்போது யுத்தத்துல ஜெயம் கிடைக்காது. மனுஷங்க நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சில மனிதர்கள் வந்தா அவ்வளவுதான் யுத்தம் முடிஞ்சிரும்னு நினைக்கும். ஒண்ணு நினைச்சுக்கோங்க, சில மனிதர்கள் நம்ம கூட வந்தா யுத்தத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்திட்டு போயிடுவாங்க. யுத்தம் அதிகமாகும். குறைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போவோம் அந்த நபரை. ஆனா அந்த நபரே ஒரு புதிய யுத்தத்தை உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேன். எத்தனை பெரிய பண பலம் படைத்த அந்த பொருள் பலம் படைத்த ஆட்கள் யுத்தம் பண்ணினாலும் இந்த வருஷம் அவங்க ஒன்ன என்ன பண்ண மாட்டாங்கன்னா மேற்கொள்ளவே மாட்டார்கள். இந்த வருஷம் மேற்கொள்ள போவதில்லை. உங்கள் சத்துருக்கள் மேற்கொள்ள போவதில்லை. உங்கள் பகைஞர்கள் மேற்கொள்ள போகிறதில்லை. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மேற்கொள்ள போகிறதில்லை. ஏன் அப்படின்னா ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்கள் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 20, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே அந்த வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தினேன். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட, இந்த தேவனுடைய மனுஷனோட இருக்கிறதுனால, அவனோடு கூட போகிறதுனாலே நடக்கிற மூன்றாவது பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார்.
ஆமென் சொல்லுங்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நான் நம்புறேன் இந்த வருஷம் உங்க கையை பிடிச்சி உங்க கூட வருகிறவர் கர்த்தர். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கும் சத்துருக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். உங்க கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நிரூபிப்பார். இந்த வருடம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் காண்பிக்கிற வருஷம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்க நண்பர்களுக்கு முன்பாக நீங்கள் வித்தியாசப்பட்டு கர்த்தர் காண்பிப்பார். உங்களோட படிக்கிறவங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்களை மிக மன கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக பெருமையாய் பேசி அவர்களுடைய சொத்துக்களையும் பணபலத்தையும் காண்பித்த எகிப்தியர்களுக்கு முன்பாய் நான் நம்புறேன் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்கிறதை கர்த்தர் இந்த ஆண்டு காண்பிப்பார். இந்த 2022வது வருஷம் உன்னை வித்தியாசப்படுத்துகிற ஆண்டு. கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் போஷிக்க போகிறார், வித்தியாசமாய் நடத்த போகிறார், வித்தியாசமாய் ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஏனென்றால் நம்ம கூட வருகிறவர் பெரியவர். கையை பிடிச்சு நான் உன்னோடு கூட வருவேன், இந்த ஆண்டு வருவேன் வருவேன். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா, thank you Jesus. என் கூட வருகிறவர், என்னோடு கூட வருகிறவர் தேவன். சத்தத்தை உயர்த்தி நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆண்டு என் கூட வருவதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டு என் கூட நீங்க வரணும், என் கூட நீங்க வரணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வருடம் என் கூட வருவதற்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. என் கரத்தை பிடிச்சு நீங்க சொன்னீங்க நான் உன் கூட வருவேன் ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா என்னுடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படுமப்பா. என் கூட வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வருவாரே ஆனால் பெருக பண்ணுவார். கர்த்தர் வருவாரே ஆனால் அவர்கள் என்னை மேற்கொள்ள போவதில்லை. கர்த்தர் வருவாரே ஆனால் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னோடு கூட வாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிங்க ஜெபிங்க. தகப்பனே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கூட வருகிறவர், என் கூட வருகிறவர். ஆனந்த துதி ஒலி என் காதுகளில் கேட்க போகிறது. என்ன கர்த்தர் இந்த ஆண்டு மகிமைப்படுத்த போகிறார். என் கூட கர்த்தர் வருவார். என் கரத்தை பிடிச்சு வருவார். பள்ளத்தாக்கில் வருவார். நான் நடக்கிற பாதையிலே அவரே எனக்கு வெளிச்சமாய் மாறுவார். கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி ஹல்லேலூயா.